இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை இயேசு சொன்ன விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழாக இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. தம்முடைய நண்பரான லாசருவை குறித்து தம் சீடர்களிடம் பேசிய போது, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்று குறிப்பிட்டார். லாசரு ஏதோ ஒரு வியாதியிலிருந்து குணமடைவதற்கு ஓய்வாக தூங்கிக் கொண்டிருப்பதை பற்றிதான் இயேசு சொல்கிறார் என சீஷர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது தவறு. லாசரு மரித்து போனான் என பிறகு இயேசுவே அதற்கு விளக்கம் அளித்தார். யோவான் 11:14 சாவை நித்திரைக்கும் ஓய்வுக்கும் இயேசு ஒப்பிட்டு பேசியதை கவனித்தீர்களா? ஆம், லாசரு பரலோகத்திற்கு போகவில்லை, எரி நரகத்துக்கும் போகவில்லை, தேவ தூதரையோ மூதாதையரையோ சந்திக்கவும் செல்லவில்லை, இன்னும் ஒரு மனிதனாக மறுபிறவியும் எடுக்கவில்லை. கனவுகளே வராத ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல இவர் மரணத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இன்னும் வேறு சில வசனங்களும் சாவை தூக்கத்திற்கு ஒப்பிட்டு பேசுகின்றன. உதாரணமாக ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7:60 நாம் வாசிக்கின்றோம், அவனும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். மனிதர்கள் சாக வேண்டும் என்பது தேவனுடைய ஆதி நோக்கமாக இருந்ததா? இல்லவே இல்லை. பூமியில் என்றென்றும் வாழ்வதற்காகவே மனிதர்களை அவர் படைத்தார். வியாதி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். தேவன் தமது பிள்ளைகளை அதிகமாக நேசித்ததின் நிமித்தம் பூமியில் அவர்கள் முடிவில்லாத ஆனந்தத்தை அனுபவித்து மகிழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகையால் தேவன் முதல் தம்பதியாகிய ஆதாம் ஏவாளை படைத்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குட்டி பரலோகத்தில் குடிவைத்தார். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை இடைஞ்சலாக இன்னொருவன் நுழைந்தான். உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பங்கம் விளைவிக்க யார் வந்தாலும் நுழைய விடாதீர்கள். தேவனிடத்தில் ஒரு குடும்பத்தையும் முழு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள் எத்தனையோ ஆச்சரியமானவைகள். இன்றைய நாளின் வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தைகள் கேட்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.